நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். நீ எதுக்குதான் பயப்படல? ஆமா, கிரி வந்தானா? இல்லையே. வரலையா? ரன்னிங் பிராக்டிஸ் முடிச்சிட்டு நேரா என் ஆபீஸ்க்கு வந்து டெல்லிக்கு போற ஏர் டிக்கெட் வாங்கிக்கிறேன் என்கிட்ட சொன்னான். இன்னும் வரவே இல்லை. ஒண்ணு பண்றேன், நான் உங்ககிட்ட டிக்கெட் கொடுத்துறேன். அவங்க வந்தானா அவங்ககிட்ட கொடுத்துரு. சரி. பாலு, 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 ஏன் அழுகுற? கிரி, 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 கிரிக்கு என்னாச்சு? கிரி நம்மளை விட்டு போயிட்டான்டா. நாங்க பொண்ணை பெத்தவங்க அவசரப்பட்டு கண்டபடி கொடுத்துட முடியுமா? பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா பார்த்து கொடுக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருங்க. ஏங்க 1000 காலத்து பயிருங்கிறாங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? விவரம் கட்டத்தனமா கேட்காதையா. ஒரு பயிர் 1000 காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும். வேம்பு விஷயத்துக்கு வா. விஷயம் எல்லாம் வருவானா அந்த தரகர் வேம்பு? இத பாருங்க, பையன் எப்ப ரிலீஸ் ஆனா? வேலூர்ல எடுத்ததா? வேண்டுதலுக்காக சாடி வளர்த்திருக்காங்க. பையன் பேரு அர்ஜுனன், எம்ஏ படிச்சிருக்கான். கண்ணு ஒரு மாதிரியா இல்லைங்க? அது ஒண்ணு இல்லைங்க, லேசா ஒன்றரை கண்ணு. ஒன்றரை கண்ணா? கேமராவை தான் பார்த்தா நமக்கு எங்கேயோ பாக்குற மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிறீங்க? கண்ணுல குத்தம் இருந்தாலும் கேஸ்ல ரொம்ப ஏத்தங்க, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். தேவையில்லை. யோ, இவனை மாப்பிள்ளையா வீட்டுக்குள்ள விட்டா இவன் என் பொண்ணை பாக்குறானா இல்ல என் புஞ்சாரிய பாக்குறானே தெரியாம போயிடும். ஐயோ, என்ன இவனே இருக்கட்டுங்கிறியா? வச்சுக்க, வேற எடு. எந்த இடத்துல எதை காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்சேன் அசந்துருவீங்க. இவனை நீங்க மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதைய விடாதையா. தம்பி யாரு? பையன் பேரு பரந்தாமன். நீலக்கினியாம் பாளையம் நீலகண்ட ஜமீன்தாருடைய ஒரே பையன். பையனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட நஞ்ச புஞ்ச, தோட்டம் துறவு, நிலவு நீச்சம், குளம் குட்டை, வண்டி மாடு எக்கச்சக்கம். அதை விடுங்க. வைத்தீஸ்வரன் கோயில 2 வீடு. அப்பனுக்கா? இவனுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. படிப்பு பேசப்படாது. ஒரு வித்தியாசமான பையன். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சான். பையனுக்கு வாத்தியார் மேலையும் வாத்தியாருக்கு பையன் மேலையும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. அதனால அந்த தாண்டல. ஐய, பையனுக்கு படிப்பு கம்மி, எங்க பொண்ணு நிறைய படிச்சிருக்காளே. என்னமா நீங்க பணம் இருந்தா படிப்பு இருக்காங்கிறீங்க, படிப்பு இருந்தா பணம் இருக்காங்கிறீங்க. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணுங்கிறீங்க? ஏன் அவகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? எனக்கு வர்ற மாப்பிள்ளை என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனா, சொந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அதை பெருக்கணும். ஐ சே, வீட்டுக்கு வர உங்க மாப்பிள்ளை மட்டும் பிசினஸ் மேனா இருக்கணும், வீட்லயே இருக்கிற நான் பிசினஸ் பண்ண நீங்க பணம் தர மாட்டீங்க இல்லையா? வர்ற மாப்பிள்ளை தான் பிசினஸ் மேனா இருக்கணும்னு சொன்னேனே தவிர அப்பங்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கி பிசினஸ் பண்ணணும்னு சொல்லலடா முண்டம். ஸ்டாப் இட். அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? ஊர்ல குளங்குட்டையெல்லாம் எதுக்காக வெட்டி வச்சிருக்கான்? அப்ப குளங்குட்டையில தான் என் கதை முடியணுமா? என்னங்க இது? கல்யாண பேச்சு பேசும்போது அவசரமா பேசிட்டு. அட ஆமாயா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இவர் துடிக்கிறாரு, நடந்தா கமிஷன் கிடைக்குமே நீ துடிக்கிற. குறுக்க பேசாதயா. பாயா பாத்தியாடி, உன் பையன் ஒன்ன மாதிரியே உலகிட்டு போறான். அவன் கிடக்கிறான், விடுங்க. வந்து உட்கார்ந்து ஆக வேண்டியதை பாருங்க. என்னத்த பாக்குறது? குட்டையில வந்து குடிநீரை கெடுத்துட்டான்னா வேம்பு, உனக்கே இந்த வம்பு வந்து குந்து. ஆமா, பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்குதா? அடிக்கடி ஜலதோஷம் தாங்க வரும். அப்ப மூக்கு பல்பு தான். பட்டக்குன்னு 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. ஆஹா, இதுவரைக்கும் இப்படி ஒரு நம்பர் யாரும் சொன்னதில்லை. அநேகமா இதுதான் முடியும் நான் நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறோம். கொண்டா அப்படி.
இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்காளே, யார் சாந்தி இது? இதுவா? என் தங்கச்சி சித்ரா. அப்பா அம்மாவோட ஊர்ல தான் இருக்கா. ஊர்ல என்ன செய்துட்டு இருக்கா? படிக்கிறாளா? +2 முடிச்சிட்டு சும்மாதான் இருக்கா. உன் கல்யாணத்துக்கு உங்க அப்பா ரொம்ப செலவு செய்திருப்பாரு போல இருக்கு. ஆமா, ரொம்ப செலவு பண்ணாரு. நம்ம சுரேஷுக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு கால்கட்ட போட்டாகணும். பொறுப்பு இல்லாத பையன், அவனுக்கு ஒரு கால்கட்ட போட்டாகணும். அப்புறம் என் பொறுப்பு தீர்ந்துருமில்ல. கவலைப்படாதீங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, உன் தங்க சித்ராவுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்களா? பாத்துட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் ஒண்ணும் சரியா அமையல. நீ வித்தியாசமா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்கள, நமக்குள்ள என்ன இருக்கு? நான் வேணா நம்ம சுரேஷோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறேன், நீ உங்க அப்பாவுக்கு அனுப்பிப்பாரு. பிராப்தா இருந்தா நடக்கட்டுமே. கொடுத்து அனுப்புங்க, நாளைக்கு அப்பாவுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா. பாத்தியா சாந்தி, இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன், அத பாரு. நீ எப்பமா வந்த? நான் வந்தது இருக்கட்டும், இப்பதான் உன்னை பத்தி பெருசா கவலைப்பட்டு இருந்தேன். நீ செஞ்ச வேலையை பாத்தியா? என்ன பத்தி உனக்கு என்ன பெருசா கவலை? நீ கவலையே பட வேண்டாம், ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா, ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. உண்மையாவா? ஆமாம்மா, இனிமே இந்த பொட்டியை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைய வேண்டிய அவசியமே இல்ல. நாளையில இருந்து ஐயா அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர். பாத்தியா சாந்தி, உன் தங்க சித்ராவை நான் பொண்ணு கேட்ட வேலை என் மகனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. இதுவே ஒரு நல்ல சகனமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஆமா, கல்யாணமா? யாருக்கு? எனக்கா? பொண்ணு யாருமா? எப்பமா? அவசரப்படாதடா, எல்லாம் உனக்குதான். சாந்தி, சாந்தி, வரல. அதுக்குள்ள ஏன் வீடே இடிஞ்சு போற மாதிரி இப்படி கத்துறீங்க? ஆபீஸ் போக வேண்டாம்? போங்க. நேரமாச்சுல்ல? அதுக்கு நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டேனே. முக்கியமானது ஒண்ணு கொடுக்க மறந்துட்டியே. என்னது? என்னதா? கண்ணடியா? அதான் போட்டிருக்கேன்ல. வேற என்ன? எப்போ இதே நினைப்பு தானா? இந்த நினைப்பு வீட்டுல வந்தா தப்பில்ல, இதுவே ஆபீஸ்ல வந்துச்சுன்னா என்னோட ஸ்டெனோகிராஃபருக்கு தான் ஆபத்து. ஓஹோ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? சரி சரி, அங்க ஸ்டெனோகிராஃபர்ட்டே வச்சுக்கோங்க. சீரியஸ் எடுத்துட்டியா? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. இந்த மூஞ்சிய என்ன தவிர வேற யாரும் பார்த்தாதானே? புரிஞ்சா சரி. இருங்க, போனு. முதல்ல இந்த போனை நான் வித்துற போறேன். முதல்ல நான் இப்ப கொஞ்சம் பேசிக்கிறேன், அப்புறமா போனை வித்துருங்க. ஹலோ, மிஸ்ஸஸ் பாலு. யாரு? யாரு? குட் மார்னிங், நான் தான் சுரேஷ் பேசுறேன். ஓ சுரேஷ், குட் மார்னிங். என்ன விஷயம்? அம்மா என் ஜாதகத்தை இப்ப உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன, நீதான் எங்க அம்மா கிட்ட ஜாதகம் வேணும்னு கேட்ட, இப்ப வேண்டாம்னு சொன்னா எப்படி? நான் அத சொல்லல சுரேஷ். வேற ஒண்ணும் இல்ல, உன் அப்பா அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா நானே அனுப்பிடுவேன். என்ன தொந்தரவு போச்சு? நீ இது தொந்தரவா நினைப்பேன்னு நான் நினைக்கல சாந்தி. எங்க அம்மா சொன்னாங்களே என்னதான். ஐயோ, இதையும் உங்ககிட்ட சொல்லல சுரேஷ். இங்க பாலு. ஓஹோ, பக்கத்துல பாலு இருக்கானா? சரி சரி சரி, நடத்துங்க. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கே, சாரி. ஒண்ணு இல்ல சுரேஷ், நீ ஜாதகத்தை கொண்டு வந்து கூட, நான் அப்பாக்கு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் கொண்டு வர இடியட். சாந்தி, சித்ராவுக்காக ஒரு ஜோடி தங்க வளையல் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் ஜாதகத்தோட கிஃப்ட் அனுப்பிடுறிய? நோனா, இது பாரு சுரேஷ், உன் வேகத்தை நீ ஓட்டுற பைக்கோட நிறுத்திக்க. இதுல எல்லாம் வேண்டாம். கல்யாணம் நிச்சயமாகட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு தேவைக்கு மேலேயே வாங்கி கொடு. இப்ப உன் ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்து கொடு, என்ன? ஓகே, வரேன். பிரீஃப் கேஸ் மறந்துட்டேன். தேங்க்ஸ். நாட்டி.